ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தூள் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடான உடனேயே வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தி கூடவே கருவேப்பிலை தூளையும் சேர்த்திக்கலாம். கூடவே சீரகம் மிளகையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிக உப்பு சேர்த்த வேணாம். நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். கூடவே நம்ம மிளகாயும் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சிடலாம். ஆறினோடனே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. லைட்டாக 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் ஆகாமல். இப்போ இந்த மசாலா இதுக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். மீதி இருக்க மசாலாவை அப்படியே வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது வானல் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மண்பானையில் தான் செய்ய போகிறேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடாகட்டும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். அடுத்து நம்ம கிரேவி வைக்கிறப்போ அதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி இந்த கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். நல்லா வேகணும் எண்ணெயில். அதுக்குள்ளே கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 8 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் வதங்கணும். இப்போ நான் கத்திரிக்காவை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே எண்ணெயில் நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோடனே சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்திக்கலாம். சப்போஸ் பூண்டு டேஸ்ட்டு அந்த வாய்க்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டஃப் பண்ண மசாலாவோடய பூண்டை வச்சு அரைச்சிக்கோங்க. குழந்தைங்கள்லாம் பூண்டை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. பூண்டு பிடிக்காதவங்கெல்லாம் அந்த மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி பூண்டாக முழுசாக போட்டோம் அப்படின்னா சில பேர் ஒதுக்கி வச்சுருவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா சாப்பிடுவீங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மீதி அந்த எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கத்திரிக்காவையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போது புளி ஊற்றிக்கலாம். உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி கரைச்சிக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். சேர்த்து இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். புளி நல்லா பச்சை வாசனை போகட்டும். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா குழம்பு கெட்டியாயிடுச்சு. மேலே இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.